இனியா ஆகாஷ்க்கு ரொம்பவே சிறப்பாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல யாரெல்லாம் தாத்தாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க, இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. வாங்க இனி என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பாக்கியா இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இனியா விஷயத்தில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டங்கள் எல்லாமும் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. இந்த விஷயத்தில் முன்னாடியே ஒரு நல்ல முடிவெடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும், இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. பணம்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே ஆடிட்டாங்க. கடைசியாக இங்கே ஆகாஷ் கலெக்டர் ஆகவுமே பார்த்திங்கன்னா இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. செல்வியெல்லாம் சீரியஸ்லி செல்வி கேரக்டரை ரொம்பவே பாராட்டலாம். உண்மையாகவே செல்வி ரொம்பவே அவமானப்பட்டுட்டாங்க. இந்த ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட ரொம்பவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளோ பேச்சுகளெல்லாம் வாங்கிட்டாங்க. அதையும் மீறி இனியாவை அவங்களே பொண்ணு கேட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான். செல்வி இந்த இடத்துல நம்ம பாக்கியாவை தான் ஒரு பெரிய ஒரு இதாக நினைக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம செல்வி பாக்கியாவோட ஒரு பாண்டு நல்லாவே போயிட்டு இருந்தது தான். இவ்வளோ பிரச்சனைகள் வந்துமே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கல. ஏன்னா பாக்கியா செல்வியை எப்போதுமே விட்டு கொடுக்கல. அவங்க ஒரு சிஸ்டரு ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் பழகுனாங்க. ஆனால் இந்த பாட்டி செலியன் கோபி ரொம்பவே ஆடிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே கொஞ்சம் புத்தி வந்துருச்சுன்னு தான் சொல்லணும், திருந்திட்டாங்க. இனியா ஆகாஷோட ரிசப்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கான ஏற்பாடு தான் செஞ்சிட்ருக்குறாங்க. எல்லா விருந்தாளிங்களுமே வராங்க. அப்போது ராதிகா மயு எல்லாருமே வராங்க. அவங்கள ரொம்பவே அன்பாக வரவேற்கிறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ராதிகா கிட்ட பேசுகிறாங்க. என்ன ராதிகா, உனக்கு இதான் வர்றதுக்கான நேரமா, நீ எல்லாம் முன்னாடியே வர வேணாமா நாளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ராதிகா இருந்துக்கிட்டு இல்லைம்மா, நான் வரணும்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால் வர முடியல, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, அதான் இப்போ நான் கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன் இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சரி சரி, நீ வந்ததே ரொம்பவே சந்தோஷம். கல்யாணம் முடிஞ்ச கையோடு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே இனியாவும் மயூரியும் வராங்க. பார்க்கணும் ராதிகாவை பார்த்ததுமே இங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு ராதிகா பேசுகிறாங்க. என்ன ராதிகா, இதான் உனக்கு வர்றதுக்கு டைமா, நீலா முத நாளே வந்திருக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராதிகா, சாரிங்கம்மா, நான் வரலான்னு தான் நினச்சேன், கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால வர முடியல, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, அதான் இப்போ கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்ல அப்படின்னு சமாளிக்கிறாங்க ராதிகா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி அவங்க வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. கோபி இருந்துகிட்டு முடியல ராதிகா கிட்ட பேசுறாங்க. மயு இருந்துகிட்டு இந்த மாதிரி இனியாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவோட ரோல போறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படியோ பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுல, இப்போ எல்லோரும் ஓகே தானே, அதுவே சந்தோஷம்தான், இனி எந்த பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் வராது, உங்கள் மொத்த குடும்பமும் அவங்களோட நல்ல மனசுக்கு நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே கோபி இருந்துக்கிட்டு ராதிகா கிட்ட சுற்றி வளைச்சி கேட்குறாரு. இப்போது லைஃப்பில் வேறு யாராச்சும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன பேசுகிறீங்க, என்ன கேட்க வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, வேறு யாரும் இப்போது உன் லைஃப்பில் வரலையா, நீ யாரையும் ஏற்றுக்கிற மைண்ட் செட்டில் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படிங்க, நீங்கள் போன அடுத்த நிமிஷமே நான் வேற ஒருத்தவங்கள என் லைஃப்பில் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்களா? இப்போ தான் என் வாழ்க்கை நல்லாவே போகுது, நான் யாரையுமே எதிர்பார்த்து வாழணும்னு அவசியம் இல்லை, யாரும் என் லைஃப்பில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு நல்ல முடிவுக்கு நான் வந்துட்டேன். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான், நான் என் பொண்ணு என் அம்மா நாங்கள் 3 பேரும் லைஃப்பை ரன் பண்ணிட்டு போய்க்கிறோம், இதுதான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ராதிகா, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குதுல்ல, சின்ன வயசு அதனால தான் கேட்டேன், பரவாயில்ல, பொண்ணோட சந்தோஷத்தை விட வேறு என்ன, அவளை நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா பேசுகிறாங்க. எதுனாலும் என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு ராதிகா, தயங்காமல், இதை பற்றி யோசிக்காத சரியா, நான் உனக்காக ஓடோடி நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகா இருந்துக்கிட்டு நீங்கள் சொன்னதே போதும், ரொம்பவே தேங்க்ஸ், நான் எதுக்காகவும் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள் போதும், நான் உங்கள் லைஃப்பில் நடந்த பிரச்சனைகள்லாம் இதோட நம்ம மறந்துடலாம், இதுக்கப்புறம் நம்ம ஒரு புது லைஃப்பை தான் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்களும் தான், நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவுமே பார்த்திங்கன்னா இனியாவை பார்க்குறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. இனியா ராதிகாவை பார்த்ததும் பயங்கரமாக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. ஆண்டி வந்துட்டிங்களா, நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் தெரியுமா, எப்படி நான் வரலன்னு சொல்லிட்டு நீ ஏன் நினச்சிக்கிறதா இனியா, உன் மேலே எனக்கு அக்கறை இல்லாமல் இருக்குமா,
எப்போடா இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். நான் முன்னாடியே வந்திருக்க வேண்டியதுதான். ஆன்ட்டி மேலே உனக்கு கோவம்லாம் இல்லைல்ல? கொஞ்சம் நிலமை சரியில்லை, கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால தான். ஆனாலும் இப்போது கரெக்டான டைமுக்கு வந்துட்டேல்ல இனியா, சந்தோஷம் தானே உனக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்ட்டி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்தது. மயூ நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். நீங்கள் வரவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனியாவோட சந்தோஷத்துக்காக சரி சரி, அப்படி சீக்கிரத்துலலாம் போயிட மாட்டேன், கல்யாணம் முடிஞ்சு இருந்துட்டு தான் போவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே டைம் ஆகிடுச்சு தாலி கட்ட அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஆகாஷ்மே பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகி வந்து மணமேடையில் உட்காந்துருக்கிறாரு. இங்கே எல்லாருமே சேர்ந்து இனியாவை மணமேடைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அமிர்தா, ஜெனி எல்லாருமே சேர்ந்து. இங்கே நம்ம ஆகாஷ் இனியா கழுத்தில் ரொம்பவே நல்லபடியாக தாலி கட்டிடுறாரு. ரொம்பவே சிறப்பாக எல்லாமே முடிஞ்சிருது. இங்கே பாக்கியாவோட மொத்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஆட்டம் பாட்டம் ஒரே ஜாலியாக தான் இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம இனியாவை ஆர்த்தி எடுத்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே செல்வியோட ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு டைம் ஆகிடுச்சுல, நல்ல நேரம் முடிய போகுது, இனியாவை நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே எங்கள் எல்லோரும் முகமும் வந்து சுருங்கிடுது. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே, டைம் ஆகிடுச்சு அதுக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈஸ்வரி பாட்டி அப்படியே முகத்தை சோகமாக வச்சு அப்படியே கேட்குறாங்க. இதை பார்த்தா நம்ம செல்வி இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா இதெல்லாம், இதோ இந்த அருக்கு பக்கத்தில் வீடு, இனியா பாப்பாவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த நிமிஷமே வந்து நிற்க போகிறீங்க. இல்லை இனியா பாப்பாவை இங்கே வர சொன்னால் அவள் வந்து நிற்க போகிறா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் ஒரு பக்கம் பேச, இன்னொரு பக்கம் ஆகாஷுமே வந்து சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க, நான் வந்து இனியாவை வந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டிடுறேன். தெரியும்ல நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், அம்மா எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போலேருந்து எத்தனையோ வருஷமாக தெரியும். என்ன நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு பாக்கியா, இனியா வந்து உன் பொண்ணு கிடையாது, என் பொண்ணு. ஆகாஷ் வந்து நான் பெத்த பிள்ளை, இது இனியா வந்து நான் வளர்த்த பிள்ளை. இனியா இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போவே நம்ம இனியா கிட்ட ரொம்பவே கேரிங்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தேன் எங்கள் பாக்கியோட மொத்த குடும்பமும் இனியா ஒரு நல்ல இடத்துல தான் ஒப்படைச்சிருக்கிறோம், இனியாவோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, செல்வி கண்டிப்பாக இனியாவை நல்லபடியாக பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்படி, நல்ல நேரம் முடிய போகுதுல்ல, கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி வந்து ஆகாஷ் இனியாவை கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா வழி அனுப்பிச்சி இருக்கிறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இனியாவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் கிளம்புறாங்க. அப்புறம் இனியா போனதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இளையல் வந்து நானுமே அப்போ ஊருக்கு கிளம்புறேன், பாதியிலே வேலையை விட்டுட்டு வந்தேன்ல, போயிட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி செலியனுமே எங்கேயோ ஒர்க்குக்கு போகிறதா சொல்லிகிட்ருக்குறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, இப்போ தான் இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், அதுக்குள்ளேயும் நீங்களும் கிளம்புறேன்னு சொல்கிறீங்களேப்பா, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டி வேலை முடிஞ்சதும் மறுபடியும் நாங்கள் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகிறோம், எதுக்காக நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு இதனால கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு கால் பண்ணி பேசுங்க, என்ன பக்கத்தில் இருந்தால் மட்டும்தானா பாசம், தூரமாக இருந்தாலும் எப்போதுமே எங்களுக்கு உங்கள் மேலே பாசம் இருக்கும் பாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு, நல்லா தான் பேசுகிறீங்க, பாட்டி கூடயே இருந்தால் பாட்டி இன்னும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இனியா ஆகாஷ் கல்யாணத்தில் வந்து ராமமூர்த்தி தாத்தாவுமே வந்து காட்டியிருந்தாங்க. உண்மையாகவே சீன் நல்லா இருந்துச்சு, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. யாருக்கும் தெரியலை ராமமூர்த்தி தாத்தா, பாட்டி கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சாங்க. பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. ஆனால் வந்துட்டு அப்படியே நம்ம தாத்தா வந்து மறைஞ்சிடறாரு. ஆனால் கடைசியாக தாத்தாவை காமிச்சது கொஞ்சம் நல்ல விஷயம் தானே, நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒன்றுங்க, தாத்தாவை எடுத்ததுக்கு பதிலாக பாட்டியவாச்சும் எடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா தாத்தா கேரக்டர் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் பாட்டி கொஞ்சம் இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனாலுமே அவங்க இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருக்காதுல்ல, நல்லா போயிருந்துருக்காது. அவங்க தானே என்டர்டெயின்மெண்ட்டே, அவங்களால தானே பல பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கணும். பாட்டி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனியாவுக்கும் நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, 2 பசங்களும் நல்லாவே இருக்கிறாங்க. நம்ம ஆசைப்பட்டது என்ன, அமிர்தாவுக்கு ஒரு குழந்தை வரணும் அப்படின்னு நினச்சோம், அதுவுமே வந்து
நடந்துருச்சு. ஆனால் இன்னும் நம்ம மனசில் ஒரு குறை இருக்குதே, நம்ம கோபிக்கு ஒரு வாழ்க்கை வேணுமே, அவனுக்கு ஒரு துணை இருந்தால் மட்டும்தான் நமக்கு இன்னுமே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கோபியை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பசங்க கிளம்புங்குள்ளேயும் இதை பற்றி அவங்கக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எழில் செல்லினா எல்லாருமே வந்து கூப்பிட்றாங்க பாட்டி. வந்ததும் பாட்டி என்ன என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி இப்போ எல்லார் லைஃப்பும் ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் வாழ்க்கையை நினச்சா பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனாலுமே பாட்டிக்கு இப்போ ஒரு கவலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், இங்கே எழுச்சியில் இருந்துக்கிட்டு, என்ன பாட்டி இப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு, இப்போ எதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லாம் உன் அப்பாவை நினச்சி தான், பாவம் இல்லையா கோபி, கடைசி காலத்தில் கோபிக்கு ஆறுதலாக இருக்கணும்ல உன் அம்மா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் எனக்கு முழு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு வந்து பேசுகிறாங்க. உடனே எல்லையில் இருந்துக்கிட்டு, பாட்டி நடக்காத விஷயத்த எதுக்காக பேசி நீங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் எழில், உனக்கு உன் அப்பா மேலே அக்கறையே இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படி இல்லை பாட்டி, அம்மாவுக்கு விருப்பம் இல்லைல்ல, அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவங்கள தொல்லை பண்ணாதீங்க, இது அவங்களோட வாழ்க்கை, அவங்க தான் முடிவெடுக்கணும். இப்போ இனியாவை எடுத்துக்கோங்க, ஆகாஷா அவள் விரும்புனா சரிங்களா, இப்போ அவள் நல்லபடியாக அவளுக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனை நடந்தது. ஆனால் அம்மா விஷயத்தில் அப்படி கிடையாது சரிங்களா. அப்பா பண்ணது துரோகம், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டாரு. இனி வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் அம்மாவை கட்டாயப்படுத்தாதீங்க, அம்மா தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், எழில் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம செலியனுமே வந்து சொல்கிறாங்க. கோபி இருந்துக்கிட்டு, அம்மா இந்த பேச்சை நீங்கள் விட மாட்டீங்களா, விடுங்கம்மா, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றுனா அவங்க பார்த்துக்கவாங்க, நீங்கள் எதுக்காக நீங்கள் என் பாக்கியாவை கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட கேட்காம பாட்டி பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாக்கியா, என் நிலமை உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, உன்னை கெஞ்சி கேட்குறேன், அத்தைக்காக நீ உன் முடிவை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும், ஒரு நல்ல முடிவு எடுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அத்தை, தயவு செஞ்சு என்னை வாழ விடுங்க நிம்மதியாக, இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி பேசாதீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே ஈஸ்வரி பாட்டி கேட்குற மாதிரி இல்லை. பாக்கியாவை தொடர்ந்து வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்க டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எதிர்ச்சலினும் பேசி பார்க்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட. ஆனால் எப்படினாலும் கோபி பாக்கியாவை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு பாக்கியா கிட்ட வந்து பாட்டி வந்து பேசுகிறாங்க, கெஞ்சுறாங்க, கதறாங்க. உன் காலில் கூட விழுகிறேன், நீ கோபியை மறுபடியும் ஏற்றுக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமாக வாழு, அப்போ தான் நான் சாக போகிற காலத்தில் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்காகலாம் என்னோடய முடிவை மாற்றிக்க முடியாது சரிங்களா. உங்களுக்காக நான் வந்து வேறு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணுறேன். ஆனால் இந்த விஷயத்தில் என்னோடய முடிவு இதுதான், என்னை இதுக்கப்புறமும் வந்து நீங்கள் தொல்லை பண்ணால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டி விட்றாங்க. கடைசியாக பாக்கியா கோபியை மன்னிச்சு ஏற்றுக்கலாமா இல்லை ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.